மிஹ்ராஜ் இரவு பயணம் தொடங்குவதற்கு முன் வந்த அந்த இரவு நபி அவர்களின் வாழ்க்கையில் இதயமுடையும் அளவுக்கு வலியால் நிறைந்த காலமாக இருந்தது. தன்னை முழுமையாக அன்பான மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இழந்த வேதனை, சிறு வயதிலிருந்து பாதுகாத்த அபூதாலிப் மறைவின் சோகம், தாய்ஃபில் மனிதர்கள் எரிந்த கற்களின் வலி, இவை அனைத்தும் நபி அவர்களின் உள்ளத்தை கனமாக அழுத்தியிருந்தது. மனிதர்களால் நிராகரிக்கப்பட்ட அந்த வேளையில் அவர்களின் கண்களில் கண்ணீர் நிறைந்த நிலையில் யா அல்லாஹ் என்ற மௌன அழைப்பை அல்லாஹ் கேட்டான். அந்த உடைந்த இதயத்தை ஆறுதல் அளிக்க இந்த இரவையே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த நிசப்த இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்தார்கள். நபி அவர்களின் மார்பு திறக்கப்பட்டது. துடித்துக் கொண்டிருந்த அந்த புனித இதயம் வெளியே எடுக்கப்பட்டது. ஜம்ஜம் நீரால் அது மெதுவாக சுத்தம் செய்யப்பட்டது. இது ஷைதானின் பங்கு என்று கூறி மனித வேதனையின் சுமைகள் நீக்கப்பட்டன. பின்பு ஈமான், பொறுமை, நம்பிக்கை ஆகியவற்றால் அந்த இதயம் நிரப்பப்பட்டது. வலியால் சோர்ந்த அந்த இதயத்தை அல்லாஹ் தன் கருணையால் மீண்டும் அமைதியாக்கினான். இது ஒரு அறுவை சிகிச்சை அல்ல. அல்லாஹ் தன் நேசத்திற்குரிய நபியின் கண்ணீரை துடைத்த ஒரு அன்பு மிகுந்த தருணம். அதன்பின் புறாக் கொண்டு வரப்பட்டது. நடுங்கி அந்த வானுயிரியின் மீது நபி அவர்கள் ஏற முயன்றபோது அவர்களின் உடலில் இருந்த வலியும் உள்ளத்தில் இருந்த சுமையும் வெளிப்பட்டது. அதனால் புறாக் நீங்கி போனது. உடனே இவர் அல்லாஹ்வின் மிக நேசமான நபி என்று ஜிப்ரீல் கூறியதும் புறாக் அமைதியானது. மஸ்ஜிதுல் அக்ஸாவை இறை தூதரும் ஜிப்ரீலும் அடைந்த அந்த நொடி அது சாதாரணமான ஒரு பயணம் அல்ல. அது பூமியும் வானமும் சாட்சியாக நின்ற ஒரு தெய்வீக தருணம். மனிதர்கள் அவர்களை அவமதித்த இடத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை நபிமார்களின் முன் உயர்த்திய இடம் அது. புறாக்கிலிருந்து இறங்கிய நபி அவர்களை ஜிப்ரீல் வழிநடத்தினார்கள். அந்த புனித வளாகத்தில் காலத்தின் எல்லைகள் உடைந்து ஆதம் நபி முதல் ஈசா நபி வரை வந்த அனைத்து நபிமார்களும் ஒன்று சேர்ந்து நின்றார்கள். யாருடைய முகமும் பெருமை காட்டவில்லை. யாரும் உயர்வு தாழ்வு என்ற கர்வம் இல்லை. அனைவரும் ஒரே மரியாதையுடன், ஒரே அமைதியுடன் அல்லாஹ்வின் கட்டளைக்காக காத்திருந்தார்கள். ஆனால் வெறும் அற்பத்திலும் கேவலமான பிறவிகளாலான மனிதர்கள் இன்று சிறிதளவு செல்வம், பதவி, உயர்வு வந்துவிட்டால் கர்வமும் பெருமையும் தலைகணமும் பிடித்து ஆடுகின்றார்கள். ஆனால் நபிமார்கள் எந்த ஒரு கர்வமும் பெருமையும், நீ பெரியதா நான் பெரியதா என்ற ஆணவம் இல்லாமல் அல்லாஹ்வை மிக நேசத்துடனும் பயத்துடனும் அவனது கட்டளையுடனும் பேணி வாழ்ந்தார்கள். நபிமார்கள் எப்போதுமே உயர்ந்தவர்கள் என்று இந்த பயணத்தின் மூலம் மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் படிப்பினையாகும். பின்பு அந்த இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னே சென்று நபி அவர்களின் கையை பிடித்து இமாமாக நிறுத்தினார்கள். மனிதர்களால் நிராகரிக்கப்பட்ட அந்த நபி இப்போது அனைத்து நபிமார்களுக்கும் இமாமாக நின்றார். அந்த தொழுகையில் பூமியில் வழிந்த கண்ணீரின் மதிப்பு வானங்களில் உயர்ந்த கௌரவமாக மாறியது. ஒவ்வொரு சஜ்தாவிலும் நபி அவர்களின் இதயத்தில் இருந்த வலி அமைதியாக மாறிக்கொண்டிருந்தது. அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லாமல் சொன்னான், நீ தனிமை அல்ல, உன்னுடன் நபிமார்களின் வரிசை நிற்கிறது. அந்த தொழுகை முடிந்த போது மஸ்ஜிதுல் அக்ஸா சாட்சி நின்றது, மனிதர்கள் இகழ்ந்த ஒருவரை அல்லாஹ் எப்படி உயர்த்தினான் என்பதை. மக்காவில் காயமடைந்த இதயம் அக்ஸாவில் ஆறுதல் பெற்றது. பூமியின் கடைசி எல்லை இங்கே முடிந்தது. வானத்தின் கதவுகள் திறக்க தயாரானது. கண்ணீரோடு தொடங்கிய அந்த இரவு மரியாதையோடு வானங்களுக்கு செல்லும் பாதையாக மாறியது.